பேச்சாடுறதுக்கெல்லாம் கலியுகத்துல பெருமாள் வாய்ப்பே கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னால் அன்னைக்கு ஹிரண்யகசிபு போல இருக்கிறவா உண்டு. ஆனா அதை எதிர்க்கிறதுக்கு நரசிம்ம பெருமான் நேரையே அவதரித்தார். ராவண கும்பகர்ணர்கள் உண்டு, ராமன் நேரையே அவதரித்தார். கம்சன் துரியோதனன் உண்டு, கண்ணன் நேரையே அவதரித்தார். கலியுகத்தில் பகவான் நேர அவதரிப்பதில்லை. அதுக்கு தகுந்த மாதிரி உலகத்தை என்ன பண்ணிட்டார்? ஆகவே ரொம்ப கெட்டவாள் லோகத்துல இல்லைன்னு வச்சுட்டார். கெட்டவர்கள் அதிகமா இருந்தா தானே வந்துடுறார், தான் வர தேவையில்லை. கெட்டவர்கள் அதிகமா இல்லை. அப்ப அந்த யுகத்துக்கு இந்த யுகத்துக்கும் ஒண்ணு குறைஞ்சது ஒண்ணு கூடித்து, ஆக மொத்தத்துல சமமாத்தானே இருக்கு. ஒண்ணு கெட்டுப்படலையோ இல்லையோ. ஒரு யுகத்துக்குன்னு ஒரு தாழ்ச்சியை பகவான் ஏற்படுத்திடவே மாட்டார். நாம நினைச்சிருக்கோம் கலியுகம்னா கெட்டது, நாம வாழ்றதுதான் ரொம்ப கட்டம்னு. ஒன்னும் கட்டல. கிருதயுகத்துல என்ன கட்டமோ அதே தான் கலியுகம், கலியுகத்துல என்ன நல்லதோ அதே தான் கிருதயுகம். யுகத்தை பத்தியோ காலத்தை பத்தியோ இல்லை. நாம எப்படி புரிஞ்சுட்டு வாழ முயற்சிக்கிறோங்கிறத பத்தினதுதான். எப்பவுமே கட்டவர்கள் இருப்பா, எப்பவுமே நல்லவர்கள் இருப்பா. என்ன ஒண்ணும் நாம ஆன்மீகத்தை கடைபிடிக்கிறதுக்கும் தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கும் அந்த நாள்ல இருந்ததுக்கு இந்த நாள்ல இருந்ததுக்கும் ஒரு வேறுபாடு. அப்போ நம்ம புத்தியை இப்படி மேய விடுறதுக்கு வஸ்துக்கள்லாம் ரொம்ப குறைவு. இப்ப அதெல்லாம் ரொம்ப அதிகம். இதுதான் பெரிய மாறுதல். இப்போ பல பேரும் வச்சிருக்கிறது திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் உழைச்சா சனி ஞாயிறு முதல்ல போஜனாலயத்துக்கு போய் சாப்பிடணும். இங்க நம்ம வீட்டுல அன்னைக்கு தழுகியே கூடாது, அடுப்பே மூட்டக்கூடாது. அது வாரக்கடைசி வந்ததுன்னா வெளியில போய் சாப்பிடணும். ஏன் வீட்டுல பண்ணக்கூடாதுன்னா எதுக்கு சம்பாதிக்கிறோம்? ஆனந்தமா இருக்கிறதுக்கு தானே. ஆனந்தமா இருக்கிறதுக்கு தானே சம்பாதிக்கிறோம். வெளியில போய் சாப்பிட்டதுக்காக வயிறு ஒழுங்கா இருக்க போறதா? சாப்பிட்ட உடனே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வேற ஆபத்தெல்லாம் வரும் இருக்கு. அதுக்கப்புறம் அதை சரிப்படுத்துறதுக்கு மருந்து சாப்பிட வேண்டியிருக்கு. திங்கக்கிழமை காலத்தால ஓட வேண்டியிருக்கு. அப்போ உண்மையா தேக ஆரோக்கியத்தை பாக்குறவன் கண்ட இடத்துல போய் சாப்பிட மாட்டான். ஆத்ம ஆரோக்கியத்தை பாக்குறவன் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணாத சாப்பிடவே மாட்டான். ரெண்டுமே முக்கியம். தேக ஆரோக்கியத்தை பார்த்தாலும் ஒழுங்கா சமைச்சு சாப்பிடணும், மனசு ஆத்ம ஆரோக்கியத்தை பார்த்தாலும் ஒழுங்கா சமைச்சு சாப்பிடணும். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி சனி ஞாயிறானா போகணும், அப்படியே நாடகத்துக்கு போகணும், கச்சேரிக்கு போகணும், பூங்காவுக்கு போகணும், உறவுக்காரா வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வரணும். ஒண்ணும் வேண்டாம், வெறும் உட்காந்து வீட்டுல கதை பேசிருக்கணும். இதெல்லாத்தையும் தாண்டி என்னத்தையோ ராமராஜ்யம் உபன்யாசத்தை வச்சு எல்லாரும் இங்க வான்னு சொல்லி, அதுவும் இடுக்கத்துல உங்க வீட்டுலயா இருந்தா நீங்க பாட்டுக்கு நல்லா கேட்டு நீட்டி உட்காந்து கூட இல்லை. இங்க ஒத்தர் வழியில ஒருத்தர் உட்காந்து போயிட்டு இருக்கோம். ஆளாளுக்கு மேல உட்காந்து முட்டிண்டு காத்து இருக்கா இல்லையா, பாதி பேர் நின்றுண்டு, இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டான்னு தோணுமோ இல்லையோ. ஆனா வேணும். இந்த நாள்ல இது ஒண்ணுதான் ஆபத்து. இப்போ இதுக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிள்ளைகள் படிக்கலாம், அதுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. ஆனா இன்னைக்கு அவன் படிக்கணும்னா படிக்காத வைக்கிறதுக்கு தான் எல்லா வழியும் இருக்கு. படிக்க வைக்கிறதுக்கு வழியே இல்லை. இப்போ எத்தனை தேவையில்லாத தொந்தரவுகளோ அனைத்தும் இருக்கு. அதை தாண்ட வேண்டியிருக்கு. இதை ஒன்ன மட்டும் நம்ம சமாளிச்சிட்டோம்னா போறோம். மற்றபடி கலியுகத்துல ஹிரண்யகசிபு கொடுமை இல்லை, ராவணன் கொடுமை இல்லை, யார் கொடுமை இல்லை. இது வேற ரூபத்துல இருப்பாருங்க. இப்போ அந்த நாள்ல அந்த அசுரர்கள் ராட்சசர்கள் ரூபத்தில் இருந்தது, இந்த நாள்ல வேற ரூபத்தில் புத்தியை ஒருமுகப்படுத்த முடியாத எங்கெங்கயோ மேய வைக்கிறது பாருங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற ஆபத்து. இத போல சில விஷயத்த நாம தான் புரிஞ்சுக்கணும், நிதானமா உட்கார்ந்து யோசிக்கணும். ராமன் அனைவருக்கும் பொது. ராமனுடைய காலம் எல்லா காலத்துக்கும் பொருந்தும். அவர் எப்படி வாழ்ந்து காட்டியிருக்காரோ அதை எந்த காலத்திலையும் நாமும் வாழலாம். இதுக்காகத்தான் ராஜா எப்படி இருக்கணும், பிரஜைகள் எப்படி இருக்கணும், ராஜ்யம் எப்படி இருக்கணும். இது ராமர் காலத்துல எப்படி இருந்திருக்கு? ஸ்ரீ ராம ராஜ்யம். ராமராஜ்யம்னா அர்த்தம் என்ன பார்த்தோம்? ராஜானா யார்? அவருதானே ராஜ்யம். ராஜா ராஜ்யா இதம் ராஜ்யம், ராஜாவினுடையது ராஜ்யம். ராஜான்னு சொன்னால் ராஜா சோபதே ராஜதே இது ராஜா, நன்கு பிரகாசிக்கிறான், ஒளிவிடுகிறான், தன்னுடைய நல்ல பண்புகளாலே பிரகாசமா இருக்கிறார். அவருக்கு தான் ராஜான்னு பேர். ராஜான்னாலே தன்னுடைய சிறந்த பண்புகளால் நன்கு பிரகாசிக்கிறார். இது ஒரு அர்த்தம். இன்னொன்னு ரஞ்சனாத் ராஜா. ரஞ்சனம்னால் ஆனந்தத்தை கொடுத்தல். தன்னுடைய பிரஜைகளுக்கு மிக்க ஆனந்தத்தை கொடுக்கிறார், அதனால் ராஜா. மூணாவது பார்த்தீங்கன்னா பிரஜைகளால் மிகவும் விரும்பப்படுகிறார். பிரஜைகளை மிகவும் விரும்புகிறார், அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். மறுபடியும் பிரஜைகளால் தான் மிகவும் விரும்பப்படுகிறார், பிரஜைகள் ராஜாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார்கள். அவர் நடந்துக்கிற விதத்துல நடந்துட்டா பிரஜைகள் நடந்துக்கிற விதத்துல இவா நடந்துக்க போற.
தன்னுடைய பிரஜைகளுக்கு ஒரு குறவும் வராமல் ராமன் நன்னா பார்த்துப்பான். ரஞ்சனாத் ராஜா. ராமன் ராமன் ராமனே பிரஜைகள் வாழ்வார்களாம். அதனால ராமனிடத்துல ராகம் ராஜா, ராமனுக்கு ராகம் ராஜா. ராமன்கிற சப்தத்துக்கு அர்த்தம் பார்த்தோமே, நேத்தே சொன்னோ, ரமயதீதி ராமஹா, தன்னை பார்ப்பவர்கள் அனைவருக்கும் ஆனந்தத்தையே கொடுப்பவர். அதனாலதான் ரமயதீதி ராமஹா. அப்ப ராஜாங்கிறதுக்கு அனைத்து இலக்கணங்களும் பொருந்தி இருக்கும்னால் ராமனிடத்துலதான் பொருந்தி இருக்கு. ஒரு ராஜ்யம் இருக்குன்னால் அதுக்கு 7 அங்கங்கள், 7 அடையாளங்கள் இருக்க வேண்டும். ராமராஜ்யத்தில் அந்த 7 அடையாளங்களும் பொருந்தி இருந்தன. இப்போ ஒரு குடும்ப தலைவன், குடும்ப தலைவி, அப்பா, அம்மா, மகன், மகள் அப்படின்னா வெறும் மகன்கிறதுக்காக பிறந்துட்டதுனால மட்டும் ஆகாது. மகன் சொன்னதுக்கு அடையாளங்கள் உள்ளோம் இல்லையோ? என்ன அடையாளம்? மகன்னா ஆணா இருப்பார், ஒருவேளை மீசை வச்சுட்டு இருக்கலாம், மீசை வச்சுக்காத இருக்கலாம், உயரமா இருப்பார், சொக்காக்கெல்லாம் போன்றிருப்பார், இதான் மகனானால் இந்த அடையாளங்களை யாரும் கேட்கல. இப்போ பெண்ணுன்னா எப்படி இருப்பா? புடவை கட்டி கொண்டிருப்பாள், மெதுவாக பேசுவாள், அதெல்லாம் பெண். ஆண்னா எப்படி இருப்பாள்? இப்ப எப்படி இருப்பாள்? இது வெறும் அடையாளம். இப்போ மகன் பிறந்ததற்குண்டான அடையாளங்கள் இருக்கு. குடும்ப தலைவன்னா அவனுக்குண்டான அடையாளங்கள் உள்ளன. அதெல்லாத்தையும் தர்மசாஸ்திரம் சொல்லும். இப்ப நமக்கு இன்னைக்கு ஆபத்தே அதெல்லாத்தையும் படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வழிமுறையே தெரியல. 2-2-4 3-3-9க்கு பாடத்திட்டம் இருக்கு. என்ன பொருளாதாரம், கடையில 10 ரூபா கொடுத்து 5 ரூபாய்க்கு வாங்கினா பாக்கி என்ன வாங்கணும், கணக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. எப்படி பெருக்கணும், முழுகணும், எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. கணவன்னா அவனுக்கு இருக்கிற அடையாளங்கள் என்ன, மனைவின்னா அவளுக்கு இருக்கிற அடையாளங்கள் என்ன, அவளுக்கு இருக்கிற கடமைகள் என்ன, இந்த பாடம் யாரான்னு எடுக்கிறாள். இப்போ இந்த பாடத்தை படிச்சுட்டுன்னா வகுப்புக்கே வரணும். இப்போ ஏதாவது ஒரு கருப்பு அங்கி போட்டு வக்கீலா போய் வாதாடணும்னு வச்சுங்க, 5 வருஷம் படிச்சா தானே விடுவான். என் தாப்பனா ரொம்ப வருத்தமா சொல்லுவார். அது ஏனோ தெரியல, வெள்ளை அங்கேயே 5 வருஷம் படிச்சு போட்டுண்டா தான் கத்தி எடுத்து சிகிச்சை பண்ண இடத்துக்கு விடுவா. கருப்பு அங்கேயே 5 வருஷம் போட்டுட்டு படிச்சா தான் நீதிபதியாவோ வக்கீலாவோ போய் வாதாடுறதுக்கு விடுவா. 5 வருஷம் கணக்காளரா படிச்சுட்டு வந்தா தான் எங்கேயும் கணக்கரை கையெழுத்து போட விடுவா. ஆனா கணவரும் மனைவியும் கல்யாணம் பண்ணிட்டாலே தர்மம் தெரிஞ்சுக்காமலே வந்துட்டாளே, அது மட்டும் தெரியறதே இல்லை. இந்த தர்மம், பர்த்தான்னா என்ன தர்மம், பத்னின்னா என்ன தர்மம்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதை தெரிஞ்சுக்கவே இல்லை. கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அது தெரிஞ்சுட்டு வாழ்ந்தா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும்னு படிச்சா தானே தெரியும். அதை தெரிஞ்சுக்காமலே வாழ்க்கையை கழிச்சிட்டோம்னா, அதே இப்போ படிக்காம வைத்தியரா இருக்கா, பிடிச்சுன்னு போடுவா, வளரே அப்புறம் வைத்தியம் பார்க்கவே விட மாட்டா. பார்த்தா என்ன ஆகும்? இப்போ இருக்கிறதுக்கு வழி சொல்ல மாட்டார், கிளம்புறதுக்கு வழி சொல்லுவார். அவரோ படிக்கல. அப்புறம் நான் அவர்கிட்ட கொண்டு போய் உடம்ப காமிச்சேன்னால் உடம்புல இருக்கிற வியாதியை போக்க மாட்டார், உடம்பையே போக்கிடுவார். அதனாலதான் அவர்கிட்ட ஒத்தும் போறதில்லை. அப்ப படிச்சுட்டு தானே வைத்தியர் ஆகணும், படிச்சுட்டு தானே வக்கீல் ஆகணும், கணவன் மனைவி ஆகணும்னா படிச்சுட்டு வரணுமே. அதற்குரிய படிப்பை படிக்கணும் இல்லையோ? சாமி, இங்க உட்காந்து இருக்கிற பாதி பேர் கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு, நீர் ஏதோ புதுசா இப்ப படிக்கிறேன்னு சொல்லியிருந்தீர்னா பரவாயில்ல, ராமனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சீதையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவர்கள் அப்படித்தான் வாழ்ந்து காட்டியிருக்கா. நம்ம இப்ப அவருடைய வாழ்க்கைக்குள்ளே ஒரு 10 மாசம் மட்டும் பிரிஞ்சிருந்தாலும் இல்லையோ, பார்க்கச்சே நமக்கு எது தெரியுமா தோணும்? ராமன் சீதையை ஒழுங்கா நடத்திருக்காரன்னா, அவர்கள் ஒரு சிறந்த தம்பதிகளா, அவர்களை பார்த்து நாம நடக்கணுமா? என்ன ஒரு மனைவியை கைப்பிடிச்சுட்டு அவளை கூட காப்பாற்ற முடியாத 10 மாசம் விட்டுட்டார். அதுவும் 10 மாசம் முடிஞ்ச பிற்பாடு அவளை சந்தேகப்பட்டுட்டு தீக்குளிக்க வேற வச்சிருக்கார். அவளை பார்த்து எங்களை நடக்க சொல்றீங்களே. கர்ப்ப காலத்துல போய் வால்மீகி ஆசிரமத்துல விட்டுட்டு வர சொன்னார், அவரை பார்த்து எங்களை நடக்க சொல்றீங்களேன்னு சட்டுன்னு கேட்டுருவோம். யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கணுங்கிற வியவஸ்தையே இல்லாத கேட்டுருவோம். இன்னாரத்தான் இன்ன கேள்விகள் தான் கேட்கணும்னு உண்டு. நமக்கு வாய் இருக்குங்கிறதுக்காக யார வேணா எந்த கேள்வி வேணா கேட்க முடியாது. கேட்கறதுக்கு முதல்ல நமக்கு ஒரு தகுதி இருக்கணும் இல்லையோ? மற்ற எல்லா விதத்தையும் சரியா இருக்கா, இந்த ஒரு விதத்துல தப்பா இருப்பாருன்னா முதல்ல சீர்தூக்கி பார்க்கணும். அனைத்திலும் சரியா இருக்கிறவர் போய் ஒரு இடத்துல தப்பு பண்ணுவாரான்னா அப்படி பண்ணிட மாட்டார். பண்ணிருக்காருன்னா அதன் பின்புலத்துல ஏதோ இருக்கிறது. அது என்னங்கிறத பெரியோர்கள் வாயா கேட்டு தெரிஞ்சுக்கணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு வாய் இருக்குங்கிறதுக்காக கேள்விகளை அடிக்கூடக்கூடாது. அது இந்த நாள்ல எதை வேணா கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு புது கலாச்சாரத்தை உருவாக்கி விட்டுட்டோம். குழந்தைகள்ல இருந்து இப்ப ஆரம்பிச்சு இப்போ நேத்திக்கு எடுக்கணுமா, எதுக்காக எடுக்கணும்? இப்போ நான் எடுக்கலையே. தலையை வாரி இப்படித்தான் பின்னிக்கணுமா, எதுக்காக பின்னிக்கணும்? அவசியமே இல்லை. இந்த பிள்ளையாருக்கு நீ ஒழுங்கா சந்தியாவந்தனம் பண்ணணுமா, எதுக்காக பண்ணணும்? இப்போ தேவையே இல்லை. எதுக்கு எடுத்தாலும் ஏன் ஏன் ஏன். அந்த ஏன்கிறதுக்கு பெரிய ஆபத்து. அப்பா அம்மா பதில் தெரிஞ்சுக்காமலே விட்டுட்டோம். நம்ம தலைமுறையில இந்த கேள்விகளுக்கு பதில விட்டோம்.
இப்ப அவர்கள் கேள்வி கேட்கிறா, நம்ம அப்பாவோட கேள்வி கேட்கல, பண்ணுன்னு சொன்னா பண்ணோம், ஆனா ஏன்னு தெரிஞ்சுக்காத விட்டுட்டோம். இப்ப அடுத்த தலைமுறை திடீர்னு கேள்வி கேட்கிறா, கேட்டா பதில் சொல்றதுக்கு நமக்கு தெரியல. பதில் இல்லாதனாலே, அப்பா அம்மா பதில் சொல்லாதனாலே பிள்ளையும் பொண்ணும் பதிலே இல்லைன்னு நினைச்சுக்க ஆரம்பிச்சிட்டான். பதில் இல்லாம இல்ல, இந்த பெற்றோருக்கு பதில் தெரியல, அவ்வளவுதானே தவிர ஒண்ணு நான் பார்க்கல. உலகத்துல எத்தனையோ நாடுகள் இருக்கு, 190 200 நாடுகள் இருக்குங்கிறா. இதுல எத்தனை நாட்டை நீங்க பாத்திருக்கீங்க? நான் பாத்திருக்கேன். ஏதோ 4-5 நாடு பார்த்துருப்போம். உடனே ஒருத்தன் சொன்னா பாக்கி இருக்கிற 190 நாடுகளும் லோகத்திலே இல்லைன்னா நான் பார்க்கலையோ இல்லையோ. எப்ப நான் பார்க்கலையோ இல்லையான்னு சொல்ல முடியுமா? எதிர்த்து வீட்டுக்காரர் பார்த்திருக்கார், இன்னொருத்தர் பார்த்திருக்கார், என் மாமா பார்த்திருக்கார், என் பெரியப்பா பார்த்திருக்காரு, யாரோ பார்த்திருக்கார். நாம பார்த்தோங்கிறதுக்காகத்தான் நம்பணுங்கிறது இல்லை, மற்ற பேர் பார்த்து கடைபிடிச்சிருந்தாலும் நம்பலாம். அதே போலத்தான் இதிகாச புராணங்கள்ல இருக்கிற செய்திகள் நமக்குத்தான் எல்லாம் தெரியணுங்கிறது இல்லை. அதை தெரிஞ்சவர்கள் கடைபிடிச்சிருக்காளோ ஒரு நல்லெண்ணம் போறோம், அவளை பார்த்து நாமும் நடக்கணும். அந்த பணிவு வந்துடுத்துனாலே எவ்வளவோ வாழ்க்கையில உயர்ந்துடலாம். கேள்வி கேளுங்க, யாரும் மறுக்கல, ஆனா கேள்வி கேட்கறது திறந்த உள்ளத்தோடு இருக்கணும். பதில் சொன்னா ஒத்துக்கிற மனப்பான்மை இருக்கணும். முன்னாடியே இது கிடையாதுங்கிற முடிவு எடுத்துனுட்டு அப்புறம் வேணும்னு கேள்வி கேட்க கூடாது. உபன்யாசகர் வந்திருப்பார், வந்து கேள்வி கேட்பா, இது நான் இப்படி நினைச்சிட்டு இருக்கேன், இது உங்க அபிப்பிராயம் என்ன? உபன்யாசகர் பதில் சொல்லுவார். பதில் சொன்ன உடனே சரியா இருந்ததுன்னா ஒத்துக்கணும் இல்லையோ? இவருக்கு பதில் தெரியுமான்னு பரீட்சை பண்றதுக்காக கேள்வி கேட்க வருவான். அப்படி கேட்கக்கூடாது. இப்ப நமக்கு ஒரு விஷயம் தெரியாதுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நன்னா கேளுங்கோ, கேட்ட பிற்பாடு தெரிஞ்ச விஷயத்தை கடைபிடிக்கலாம். அதற்குத்தான் ராமராஜ்யமே. அதனால ராமன்கிறவர் ராஜ்யத்தை ஆண்டிருக்காருனால் எல்லாரிடத்திலும் அன்பு, பிரஜைகள் ராமனிடத்தில் அன்பு, ராமன் பிரஜைகளிடத்தில் அன்பு, அதோட 7 அங்கங்கள் கொண்ட ராஜ்யமா வாழ்ந்து காட்டியிருக்கார். ஒரு ராஜ்யம் நன்னா இருக்கு, ராஜா நன்னா இருக்காருனால் அதற்கு 7 விஷயங்கள் நன்னா இருக்கணும். சுவாமி நன்னா இருக்கணும், சுவாமினா அவர் தான் தலைவர். ராஜா ரொம்ப நல்லவனா, தனக்குன்னு இல்லாமல் பிறர்க்குன்னு வாழ்பவனா இருக்கணும். ராஜானாலே தன் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. தரத்தியாருடைய குடும்பம் தான் முக்கியம், ராஜ்யம் தான் முக்கியம், பிரஜைகள் தான் முக்கியம். அப்ப சுவாமி. ராஜா பண்பாளனாக இருக்கணும். 2வது அமாத்தியன். அமாத்தியன்னா மந்திரி நாட்டுக்குன்னே இருக்கணும், ராஜாவுடைய நன்மைக்குன்னே இருக்கணும். எங்கெங்க எது கிடைக்கிறதோ நாம் எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்னு இருக்கவே கூடாது. எதுவா இருந்தாலும் ராஜாவே தப்பு பண்ணாலும் இது தப்பு கூடாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு மந்திரிகள் இருக்க வேண்டும். அப்ப சுவாமி நன்னா இருக்கணும், மந்திரி நன்னா இருக்கணும். 3வது சுகிருத்துன்னு சொன்னா ஒரு ராஜாவும் ராஜ்யமும் நன்னா இருக்கணுங்கிற நல்ல உள்ளம் படைத்தவர்கள். அவர்கள் கண்டிப்பா இருக்கணும். இது நம்ம குடும்பத்துக்கே வேணும். நம்ம போய் பெரியவர்களை நமஸ்காரம் பண்றோமோ இல்லையோ, என்ன எதிர்பார்க்கணும்? நம்மளை பார்த்து நன்னா இருக்குன்னு ஆசீர்வாதம் பண்ணணும். அவ வார்த்தையினால நாம நன்னா இருக்கோம்னு நம்புறோம். இன்னும் கேட்டா கொஞ்ச நாள் முன்னாடி நன்னாவே நம்பிட்டு இருந்தோம். ஒரு தீபாவளினா எல்லா பெரியவர்களையும் போய் நமஸ்காரம் பண்ணுவோம். ஒரு கார்த்திகை பண்டிகை வருதுன்னா போவோம், கிட்ட ஜெயந்தி ராமநவமி வருதுன்னா போவோம். இன்னைக்கு ஒங்கேயும் போறது இல்லை. எந்த விடுமுறையா இருந்தாலும் வீட்டுல இருக்கிற பொட்டிக்கு முன்னாடி உட்காந்துட வேண்டியதான். கார்த்தாலேன்னு சாயங்காலம் வரைக்கும் அதுக்கு கொதிக்கிறதுக்கு பக்ஷணங்களை வேற பண்ணி வச்சிருந்து அது ஆபத்து. அதுல பார்த்துட்டு இருக்கிற வேகத்துல எவ்வளவு வாயில போகுதுன்னே தெரியல, உள்ள போயிட்டே இருக்கு. போனதுக்கு அதுக்கப்புறம் வைத்திட்டு போறான். அதை குறைக்கிறதுக்கு காசு செலவழிக்கணும், அதுக்கு ஓடணும் ஆடணும், அதுக்கு முடியல, நேரம் இல்லை. ஒன்னு ஆரம்பிச்சு வச்சா தொட்டு 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 எவ்வளவு ஆபத்து பாருங்க. பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கணும். அதற்குரிய பொழுதை ஒதுக்கணும். ஒரு நாள் முழுக்க அதுலயே போடக்கூடாது. இன்னைக்கு குழந்தைகளுடைய பொழுது நிறைய பொழுது அதை பார்க்கறதுலயே போதும். ஒன்னும் போட்டி அதுல பார்க்கறதுல போயிடுறது இல்ல, கணிப்பொறி திரும்ப திரும்ப அதுல இருக்கிற விளையாட்டுகளையே பார்க்கிறோம். கார்த்தாலே சாயங்காலம் வரைக்கும் வெறுமைக்கானது ஓடிட்டு இருக்கு. மின்சார செலவை பத்தி கூட கவலைப்படாமல் அது போட்டே வச்சிருக்கா. அது என்ன எது குறுக்கு காதல் விழுறது, எது ஓதிட்டு இருந்திருக்கணும்? உண்மையா ஒரு வெங்கடேச சுப்பிரபாதமோ சஹஸ்ரநாமமோ திருப்பாவையோ கீதையோ இத போல இருக்கிறத ஓட விட்டுட்டு அப்படியே எப்பவும் காதல பட்டு இருந்தா அது நல்லதை பண்ணும். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.